வீட்டில் செல்வம் நிலைத்திருக்க சில நடைமுறைகளை கடைபிடிக்க சொல்லி இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அவர்கள் சொன்னதில் சாஸ்திரமும் இருக்கிறது, மனவியலும் இருக்கிறது. நமது வீட்டில் செல்வம் எப்போதும் வியாபித்திருக்க நாம் கும்பிட வேண்டியது லட்சுமி தேவியே தான். ஏனெனில் அவளின் ஆசையும் அருளும் மட்டுமே செல்வத்தை நமக்கு பெற்றுத்தரும். மகாலட்சுமியை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபடுங்கள். நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வழிபட வேண்டும். மகாலட்சுமியின் புகைப்படத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மலர்களால் அர்ச்சித்து சூடம் பத்தி சாம்பிராணி என ஆரத்தி காட்டி வழிபட்டு வந்தால் நம் வாழ்வில் ஏற்படும் மாற்றத்தை நாமே கண்கூடாக காணலாம். மேலும் நெய்வேத்தியமாக பால் மற்றும் சர்க்கரை சேர்க்கப்பட்ட இனிப்புகளை வழங்கி வழிபட வேண்டும். மேலும் செல்வத்தை பெருக்குவதில் குலதெய்வ வழிபாடும் மிகவும் முக்கியமான ஒன்று. தொடர்ந்து 12 வாரங்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் 11 வெற்றிலையை தாம்பூலத்தில் வைத்து ஒவ்வொரு வெற்றிலைக்கும் ஒவ்வொரு கஷ்ட நிலைகளை நினைத்து சந்தனம் மற்றும் குங்குமத்தை வைக்க வேண்டும். பின்பு அதில் தீபமேற்றி குலதெய்வத்தை நினைத்து சாமியின் முன்பு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 12 வாரங்கள் செய்வதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகுவதுடன் கடன் தொல்லையிலிருந்தும் மீண்டு வரலாம். கெட்ட நேரம், வாஸ்து பிரச்சனை, கெட்ட சக்திகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட இந்த ஒரே ஒரு பொருளை வீட்டில் வைத்தால் போதும். அது என்னவென்றால் அருகம்புல். ஒரு கண்ணாடி கிண்ணம் அல்லது ஜாடி போன்ற ஏதேனும் ஒன்றை எடுத்து அதில் அருகம்புல்லை வைத்து விடுங்கள். இதற்கு நடுவே சின்ன எலுமிச்சை பழத்தை வைத்து படுக்கை அறை, பூஜை அறை, வரவேற்பு அறை, படிக்கும் அறை போன்ற ஏதேனும் ஒரு இடத்தில் வைக்கலாம். ஆன்மீகத்தை பொறுத்தவரை எலுமிச்சை பழத்திற்கு நல்ல சக்தி உண்டு. கெட்ட சக்திகளை அழித்து நேர்மறை ஆற்றலை பெருக செய்வது எலுமிச்சையின் பண்பாகும். இதே போலவே அருகம்புல்லுக்கும் நவக்கிரகங்களின் ஆற்றலை ஒன்றாக ஈர்க்கும் தன்மை உள்ளது. நம்முடைய வீட்டில் அருகம்புல்லை வைத்தால் நேர்மறை ஆற்றல் பெருகிக் கொண்டே போகும். அருகம்புல்லையும் எலுமிச்சை பழத்தையும் அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியமில்லை. இதை நன்கு காய்ந்த பின்னர் மாற்றினால் போதும். மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் சில பொருட்களை அவசியம் வைத்து கொள்ள வேண்டும். சில பொருட்களை வீட்டில் வைத்து கொள்ளாமல் அப்புறப்படுத்த வேண்டும். வைத்து கொள்ள வேண்டிய பொருட்களும் இந்த இடத்தில் இப்படித்தான் வைத்து கொள்ள வேண்டும் என்ற நியதிகள் இருக்கின்றன. உதாரணமாக, சிலர் வீட்டில் நுழையும் பொழுதே காலணிகளை 2 பக்கத்திலும் நிலைவாசலுக்கு நேராக அங்கும் இங்கும் போட்டிருப்பார்கள். ஒரு காலனி ஒரு பக்கத்தில் இருக்கும், இன்னொரு காலனி இன்னொரு பக்கத்தில் இருக்கும். உள்ளே நுழையும் போதே அதை மிதித்து கொண்டு செல்வது போல போட்டிருப்பார்கள். அப்படி போடக்கூடாது. குறிப்பாக தலைவாசலுக்கு நேராக காலணிகளை போடவே கூடாது. இயன்ற அளவு அது நமது கண்ணில் படும்படியாக இருக்கக்கூடாது. காலணிகளை வீட்டுக்கு வெளியே இயன்ற அளவு மறைவான இடத்தில் ஒழுங்காக போட வேண்டும். சில பொருட்களை எக்காரணத்தை முன்னிட்டும் வீட்டிலேயே வைத்து கொள்ளாதீர்கள். அது எதிர்மறை சக்திகளை உண்டாக்கி வீட்டில் செல்வ நிலையை குறைக்கும், மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும், முன்னேற்றத்தை தடுக்கும். அப்படி என்னென்ன பொருட்களை வீட்டில் வைத்திருக்க கூடாது என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உடைந்த கண்ணாடியை எப்பொழுதும் உபயோகப்படுத்தாதீர்கள். சிலர் வீட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடி ஓரமாக உடைந்து போயிருக்கும். உடைந்து போனாலும் முகம் தெரிகிறதே, ஏன் புதிது வாங்கி காசு வீணாக்க வேண்டும் என்று உடைந்த கண்ணாடியில் முகம் பார்ப்பார்கள். சிக்கன நடவடிக்கை என்பதற்காக உடைந்த கண்ணாடியில் முகம் பார்க்க வேண்டாம். அது எதிர்மறை ஆற்றலை தூண்டி செல்வ வளத்தை குறைக்கவே செய்யும். அதே போலவே மூக்கு கண்ணாடி உடைந்து இருந்தாலும் அதை உடனே மாற்றிவிட வேண்டும். உடைந்த சீப்பில் தலை வாராதீர்கள். அதுபோலவே அழுக்கு சீப்பிலும் தலை வாரக்கூடாது. இன்னொருவர் முடி சீப்பில் இருக்கும் பொழுது அதே சீப்பை எடுத்து நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். ஈசானிய பகுதியில், அதாவது வடகிழக்கு திசையில் இயன்ற அளவு குப்பைகளையோ வேறு தூய்மையற்ற பொருட்களையோ போடாதீர்கள். அங்கு எந்த கனமான பொருட்களையும் வைக்காதீர்கள். இயன்ற அளவு ஈசானிய மூலையை சுத்தமாக வைத்திருக்க முயலுங்கள். கண்ணுக்கு தெரியும்படியாக உடைந்த கட்டில், உடைந்த சேர், உடைந்த கம்பிகள் இவைகளை எல்லாம் வீட்டில் கண்ணுக்கு தெரியும்படியாக போட்டு வைக்காதீர்கள். எக்காரணத்தை முன்னிட்டும் உடைந்த அல்லது நசுங்கிய பாத்திரங்களை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக
பூஜை அறையில் பயன்படுத்தப்படும் பஞ்ச பாத்திரங்கள், பூஜை தட்டு, தீர்த்தம் எடுக்கும் உத்தரணி முதலிய பொருட்கள் உடைந்தும் நசுங்கியும் இருக்கும்படியாக வைத்து கொள்ளாதீர்கள். தினமும் பூஜை அறையை நன்கு துடைத்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பூஜை அறையில் உள்ள படங்களில் ஒட்டடை படிய விட வேண்டாம். இயன்றளவு விளக்குகளை சுத்தமாக துடைத்து பளிச்சென்று இருக்கும்படியாக பார்த்து கொள்ளவும். கிழிந்த படங்களும் உடைந்த கண்ணாடி சட்டங்களில் இருக்கும் படங்களையும் பூஜை அறையில் வைக்க வேண்டாம். நீங்கள் நம்பிக்கையுடன் இவற்றையெல்லாம் பின்பற்றி வந்தால் அந்த மகாலட்சுமியின் அருளும் ஆசையும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.